Taste the Daily. உதயநிதி ஸ்டாலின் நேற்றைய தினம் பேசியிருக்காரு. அவரு பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவை தட்டான்னு சொல்றாரு. என்னப்பா தப்பு? அவர் என்ன பாகிஸ்தான்ல இருக்கிற உள்துறை அமைச்சரா? இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் பாரத பிரதமர் வீட்டு கதவை தட்டித்தானே நீ இங்க தமிழ்நாட்டில் கேலோ இந்திய விளையாட்டு போட்டி நடத்தினியா இல்லையா? அப்போ நீ செஞ்சா சரி, நாங்க செஞ்சா தப்பா? அது மட்டுமல்ல, நான் டெல்லி போகின்ற பொழுது சட்டமன்றத்தில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறாரு. டெல்லி போய் மத்திய மந்திரி சந்திக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கன்னு சொன்னாரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நான் தமிழ்நாட்டு மீது அக்கறை கொண்ட காரணத்தினால் ஆளுங்கட்சியா இருந்தா மட்டுமல்ல, எதிர்கட்சியா இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை தீர்ப்போம் என்ற அடிப்படையில் நான் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு இன்னும் மத்திய அரசிடமிருந்து முழுமையான நிதி கிடைக்கல, நிதி விடுவீங்கன்னு சொன்னோம். அப்ப மத்திய உள்துறை அமைச்சர் சொன்னாரு, நாங்க பல முறை தமிழ்நாட்டில் அதுக்கு உண்டான கணக்கு கேட்கிறோம், கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுத்தா நாங்க உடனே அந்த நிதியை விடுவிச்சோம்னு சொன்னார். நாங்க கேட்டுக்கிட்டோம், நீங்க முழுசா கொடுக்காட்டி பரவாயில்ல, ஓரளவு கொடுங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அத்தனை பேர் ஏழை பெண் தொழிலாளிகள், அவர் கஷ்டப்படுறாங்க. இந்த ஆட்சியில மக்களை பற்றி கவலைப்படுதில்ல, வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுறாங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கணுங்க. நாங்க சென்னைக்கு வந்தவுடன் 2999 கோடி 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பெண் தொழிலாளருக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆக மத்திய உள்துறை அமைச்சருடைய கதவை தட்ட காரணத்தினால தட்டி காரணத்தினால்தான் நிதி கிடைச்சது. அது மட்டுமல்ல, நான் முதலமைச்சர் பொழுது பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர், பல்வேறு சாதி சன்னங்கள் எல்லாம் அழைத்து பேசணும். அங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தேன். அந்த அறிவிப்புப்படி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அங்கே அதுக்கு தகுந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில அதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு பணி துவங்கியாச்சு, நடந்துகிட்டு இருந்தது. திமுக ஆட்சி வந்தாங்க, ஜூன் மாசம் ரினியூல் பண்ணணும், அதை ரினியூல் பண்ணதுனால காலாவதி ஆயிடுச்சு. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாரு. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா கட்சி சேர்ந்தவங்க பெரும்பாலும் ஜாதிவாரி கணக்கு எடுங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசினாங்க. ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ஜாதிவாரி கணக்கெடு எடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்ல. யாரு? நாட்டுடைய முதலமைச்சர் பொய் பேசுறார், சட்டமன்றத்திலே பொய் பேசுறார். நான் முதலமைச்சர் இருக்கும் போது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்டு அமல்படுத்தப்பட்டது. நீங்க முதலமைச்சர் இருக்கும் போது அந்த அதிகாரம் இல்லை. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது, மத்திய அரசு தான் அதுக்கு அதிகாரம் இருக்கு என்று சட்டமன்றத்தை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். அதையும் மத்திய உள்துறை அமைச்சர் சொன்னேன், நீங்க போங்க, சென்னைக்கு போங்க, உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். அதே மாதிரி சென்னைக்கு வந்தோம். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரியே ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசால் எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார். டெல்லிக்கு சென்று எதிர்கட்சியா இருந்தால் கூட மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி தான்.